இறுதி செய்தியாக மகாராஷ்டிர அரசு ஒரு நல்ல செய்தியை இந்தியாவுக்கே கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாடுகளை எல்லாம் ராஜ்ய மாதா அப்படிங்கக்கூடிய அந்த கௌரவத்தை கொடுத்து அந்த மாடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தியாக கடைசியாக ரொம்ப பாசிட்டிவான நல்ல செய்தியாக சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இன்றைக்கு பல பேருக்கு நாட்டு மாடுனா என்னன்னு தெரியாது. நாட்டு மாடுனா ரொம்ப சிம்பிள், திமிழ் இருக்கும். திமிழ் இருந்தால் நாட்டு மாடு, இல்லைன்னா அது ஹைபிரிட். அதாவது நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ரொம்ப குறைவாக பால் கறக்கும். 3 லிட்டர் 4 லிட்டர் 2 லிட்டர் அப்படி தான் கறக்கும். அதுக்கு மேலே அதிகம் கறக்காது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா விஞ்ஞானிகள், இப்போ நீங்கள் அந்த பன்றி இருக்கிற குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டி போடும். ஆனால் அத்தனைக்கும் அது பால் கொடுத்துட்டே இருக்கும். அது எப்படி கொடுக்க முடியுதுன்ற யோசனை பண்ணாங்க. அப்போ அந்த ஜீனட்டிக் மாடிஃபைடு அந்த இது பண்ணுற பன்றிக்குடைய ஜீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஜீன் மாடிஃபை பண்ணின ஒரு பசுமாடு உருவாக்குறாங்க. அதுதான் நான் பார்க்கக்கூடிய ஜெர்சி பசு. எப்படி ஜீனட்டிக் மாடிஃபைடு கடுகு வருது, கத்தரிக்காய் வருது, இப்படிலாம் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜீனட்டிக் மாடிஃபைடு பசு தான் ஜெர்சி. எனிதிங் ஜீனட்டிக்கலி மாடிஃபைடு இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா இயற்கையாக இல்லை இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஜீனட்டிக்கலி மாடிஃபைடு நாட்டு பசு இல்லாத பசுக்குலேருந்து வரக்கூடிய பால் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா A1 என்று சொல்கிறார்கள். அது அதில் உள்ள புரோட்டீனுக்கு பேர் A1 CCM என்று சொல்கிறார்கள். நம்ம நாட்டு மாடில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கு பேர் A2 CCM என்று சொல்கிறார்கள். A2 புரோட்டீன். இந்த A2 புரோட்டீன் தான் உடம்புக்கு நல்லது. நம்முடைய வேதங்கள்லையோ உபநிஷத்துலையோ ஆயுர்வேதத்திலையோ பசுவினுடைய நெய்யை பற்றி, அந்த வெண்ணெயை பற்றி, பாலை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்கு. அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த A2 மில்க்குக்கு தான் இருக்குதே தவிர ஜீனட்டிக்கலி மாடிஃபைடு A1 பாலுக்கு இல்லை. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே போல் நாட்டு மாட்டில் பல நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. இப்போ இந்த நெல் வகைகளில் நாட்டு நெல் வகைகள் பார்க்குறோம் இல்லையா? சில சம்பா நெல் 12 அடி உயரம் வளரக்கூடிய நெல் இன்னும் இருக்குது. யாரும் பயிர் பண்ணுறது இல்லை. 6 மாதம் 7 மாதம் வளரக்கூடிய நெல் பயிர் வகைகள்லாம் இருக்குது. இப்போ யார் அதெல்லாம் பண்ணுவாங்க? 90 நாளில் பயிர் கிடச்சா போய் சீக்கிரமாக ஈல்டு வாங்கணும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு குணத்துக்காக ஒரு மருத்துவ குணம் உள்ள நெல் இருப்பதை போல ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவ குணம் உள்ள நாட்டு மாடுகள் இருக்குது. நூற்றுக்கணக்கான மாடுகள் இருக்குது. குட்டையாக அந்த வோடாஃபோனில் வரக்கூடிய டாக் இருக்குல்ல, அந்த டாக் மாதிரி குட்டையாக உள்ள பசுமாடு இருக்குது. பெரிய உயரமாக யானை உயரத்துக்கு இருக்கக்கூடிய பசுமாடு இருக்குது. அப்போ இப்போ இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. உதாரணம் சொல்கிறேன், சிந்தி மாடு இருக்கிறது, கிர் பசு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பசுக்கள் இருக்கின்றன. அதனால் இப்படிப்பட்ட நாட்டு பசுமாடுகள் எல்லாத்தையும் நம்ம காக்க வேண்டிய ஒரு பெரிய முயற்சி இப்போ ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் என்ன குறிப்பாக பார்க்கணும்னா, நம்ம நாட்டில் உள்ள எல்லா பல பசுமாடு இனங்களும் அழிஞ்சே போயாச்சு. அதனுடைய ஸ்பீசிஸ் முழுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் பிரேசிலில் வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பசுமாட்டு இனம் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் எங்கேயோ போய் தேட வேண்டும் என்று சொன்னால் பிரேசிலில் போய் தேடணும். அதே போல் நம்ம நாட்டுடைய பாரம்பரியமான நெல் வகைகள் பல எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. அப்படியே இதான் நீங்கள் காணாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிலிப்பைன்ஸில் போய் தேடணும். நெல்லுக்கு பிலிப்பைன்ஸ் கிழக்க போகணும், மாட்டுக்கு பிரேசில் மேற்க போகணும். நம்முடைய கேவலமான நிலம் பாருங்கள். நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி எழுதிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம எல்லாம் ஜெர்சி பசுல எருவு மாடு தான், அந்த பால் தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஆகவே அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை இப்போ மகாராஷ்டிரா அரசு ஆரம்பித்திருக்கிறது. பாராட்டுதல்கள். இதில் என்னன்னா, நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பேர் பசு ராகவன் பேர். அவர் ஒரு பிரிண்டர். அவர் என்ன பண்ணார்? பிரிண்டிங் தொழிலை விட்டுட்டு நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் கோசாலா வச்சுருக்காங்க, அந்த கோசாலையில் அதர் தேன் மில்க் வேற என்ன தயார் பண்ணுறாங்க. அதே போல் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கோசாலா போய் ஒவ்வொன்றா பற்றி அப்படியே எடுத்தார், ஆராய்ச்சி பண்ணார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாதாரண ஒரு நாட்டு பசுமாடு ஒன்று, ஒரு 2 பசுமாடு இருந்ததுன்னா ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி இட் கேன் சர்வை பை இட் செல்ஃப் பெரிய ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அவருடைய ஆராய்ச்சி ஒரு இடத்துல பேசி சொல்லி பல பேர் ஆச்சரியப்பட்டு போய்
தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அந்த ரூரல் டெவலப்மெண்ட் இதில் வந்து வருஷம் அவர் போய் பேசுவார். இந்தியா முழுக்க பல கல்லூரிகளை போய் பேசுவார். அவர் இதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். இதுக்கான ஒரு கோர்ஸ் அவர் சொல்கிறார். அதாவது அந்த ரூரல் இண்டஸ்ட்ரி பற்றியான அந்த கோர்ஸில் இவர் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10 வருஷம் போய் இப்படி சுற்றி கிடைத்த நாலேஜை வச்சு அவர் சொல்கிறது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் நோமோர் இறந்து போயிட்டார், 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பசுமாடுகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இருக்கு பாருங்க. நம்ம மறந்துட்டு இருக்கோம் அதெல்லாமே. இப்போ ஒரு செய்தி ஒரு சமீபத்தில் பார்த்தேன்னா, ஆறா என்று சொல்கிறார்கள். ஆறான்னு என்னன்னா நம்ம உடம்புல இருந்து இது வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்கிறோம். அது சுற்றிலும் வந்து சூட்ச்ம சரீரம்னு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கும். அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி அந்த உங்களுடைய ஆறா மட்டும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது எடுத்தாங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ஆறா டல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வயிற்றில் ஏதோ சம் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஆரோக்கான ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியும். அது புது சயின்ஸாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறது. அந்த ஆரோவை வச்சு அதுக்கு ரேக்கி என்ற ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அந்த ஆரோவை பேஸ் பண்ணி என்கிட்ட இருக்க ஆரோவை வச்சு உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். அது இங்கேருந்தே இல்லை, வெளியூர்லேருந்தே கூட அனுப்ப முடியும். அது மூலம் டயக்னைஸ் பண்ண முடியும், இப்போ க்யூர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பெரிய சயின்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன அதில் என்ன கண்டுபிடிப்புன்னா, ஒரு பசுமாட்டை வந்து நாட்டு பசுமாட்டை ஒரு 4-5 முறை சுற்றி வந்த பிறகு ஒரு ஃபோட்டோ அந்த ஆரோகிராஃப் எடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ஆறா வந்து ஒரு 5-6 மடங்கு கூடுது. இதெல்லாம் ஒரு ரிசர்ச்சு. உடனே விஞ்ஞானிகள் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா இதெல்லாம் அப்படியே கேட்கலாம். எல்லாத்தையும் உடனே நீங்கள் வந்து விஞ்ஞான கண் கொண்டு அது என்ன கெமிக்கல் ஈக்குவேஷன் கூட எல்லாம் கேட்பீங்க. நீங்கள் அப்படி எல்லாத்தையும் கேட்க முடியாது. சில விஷயத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய நாட்டு பசுமாடுகளுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கின்றது, அதான் நம்ம வந்து கோ மாதா என்று சொல்கிறோம், தாயா சொல்கிறோம். நம்முடைய பண்பாட்டிலேயே எல்லாத்தையோட முக்கியத்துவம் வந்து தாய்க்கு தான் கொடுக்குறோம். அப்படிப்பட்ட தாய்க்கு நிகராக பசுமாட்டு சொல்கிறோம். புதுசாக நீ கிரகப்பிரவேசம் பண்ணால் பசுமாடை வீட்டு கூட்டணும்னு சொல்கிறோம். ஏன்னா பசுமாட்டினுடைய உடம்புல 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. அது தொட்டு வணங்கினா போதும். அந்த பசுமாடை காக்கக்கூடிய கண்ணனுக்கு கோபாலன். அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. இது நம்முடைய பண்பாட்டில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நகரத்துடைய வாடையே அடிக்காத கிராமங்கள் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அதிகம் அதனுடைய வாடைப்படாத காரணம். நீங்கள் உங்கள் தஞ்சாவூர் பக்கத்து போய் பாருங்களேன். போயிட்டு அந்த கிராமத்தில் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? மாடு இருக்குது, நிலம் வந்து ஒரு 1/2 காணி இருக்கா, 4 மாடு இருக்கு சொல்லுவாங்களா? இப்போ டிராக்டர் இருக்கும்பா, 8 மாடு இருக்குங்கம்பா. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப மாடு என்பது ஒரு அசட், ஒரு செல்வம். தமிழ்லேயே வந்து மாடு ஈக்குவல் டு செல்வம் தான் பேர். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த காலத்துல நீங்க அந்த ஃபேமிலி குரூப் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, மாட்டோட இன்னும் குரூப் போட்டோ எடுத்ததெல்லாம் இன்னைக்கு இருக்கு. பழைய போட்டோக்கள் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ நிறையா இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போயாச்சு. அந்த மரபு இல்லை. தன் குடும்பத்தில் ஒருத்தர் மாடை வச்சிருப்பாங்க. அதேபோல் ஏதோ ஒரு மாடு இறந்து போயாச்சுன்னா உடனே எல்லாம் ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படியே சுகமாக இது பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. அப்போ ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் நம்ம மாடு இருந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு மறந்து போயிருக்கிறது. சொன்னால் விசித்திரமாக எல்லாம் பார்ப்பாங்க, நம்மள ஏதோ புது ஜென்மங்கள் மாதிரி. தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் ஒரு அரசியல் கூத்தை நடத்தி விட்டு அந்த ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம் வந்தவங்களுக்கு வந்து பீப் கொடுத்த தமிழ்நாடு இது. அதனால் அப்படிப்பட்ட பொய் போராளிகள் மத்தியில் உண்மையிலேயே நாட்டு மாடுகளை வளர்ப்பதற்காக ஒரு நல்ல முயற்சியை நம்முடைய மகாராஷ்டிரா அரசு எடுத்திருக்கிறது. ராஜ்ய மாதா என்று சொல்கிறார்கள், அரச மாதா, பட்டத்து அரசி, பட்டத்து ராணி என்று அந்த அளவுக்கு ஒரு கௌரவ மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள். அது வாழ்த்துக்கள். இதே போன்ற முயற்சி நாடு முழுக்க வளர வேண்டும். ஏன்னா இந்த நம்ம நாட்டினுடைய எக்கானமி லைஸ் இன் ரூரல், வில்லேஜில் தான் இருக்குது. அந்த ரூரல் எக்கனாமி இந்த கால்நடை வளர்ப்பு மூலமாக வளரும் நிச்சயமாகவே. அப்படிப்பட்ட முயற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.